ஓம் முருகா! கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதர் அருளிய ஆன்மீக அமுதம். தொடர்ந்து நமது சேனலில் கந்தர் அலங்காரம் பாடலும் விளக்கமும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று கந்தர் அலங்காரம் பாடல் 12 அதனுடைய விளக்கம் கதையோடு விளக்கமாக பார்ப்போம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மாற்றிய முருகன் என்ற கதை வடிவில் கந்தர் அலங்காரம் பாடல் 12 பார்ப்போம். கந்தர் அலங்காரம் பாடல் எண் 12. படைபட்ட வேலவன். படைபட்ட வேலவன்பால் வந்த வாகை பதாகை என்னும் தடைபட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைபட்டது அண்ட கடாகம் உதிர்ந்தது உடுபடலம் இடைபட்ட குன்றமும் மாமேறு வெற்பும் இடிபட்டவே. கந்தர் அலங்காரம் 12வது பாடல் ஒரு பெண் பக்தரின் வாழ்க்கையில் முருகன் செய்த அதிசயத்தை இந்த பாடல் வரிகளோடு ஒரு சிறிய கதையாக கேட்போம். முருகரின் அருள் அனுபவிக்க இந்த கதையை கேளுங்கள். மீனா என்ற இளம்பெண் வாழ்க்கையில் பல கவலைகள், குடும்ப பிரச்சனை, பண கஷ்டம், மன அழுத்தம், என்னால் எதுவும் முடியாது என்று அடிக்கடி அழுதாள். ஒரு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வேலுக்கு முன் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தாள். அன்றே அவள் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. வரி 1 கதையோடு விளக்கம். படைபட்ட வேல்வன் பால் வந்த வானை பதங்கொய்ந்து. அன்று இரவு கனவில் மீனாவுக்கு முருகன் தோன்றினார். வானத்தை தொடும் உயரத்தில் வேலேந்தி நின்றார். நீ தாழ்ந்தவளில்லை, உன் வாழ்க்கையும் உயர வேண்டும் என்று சொன்னார். மீனாவின் மனதில் தைரியம் பிறந்தது. வரி 2 தடைபட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கழிந்து. முருகன் கொடியில் இருந்த சேவல் பறந்தது. அது பறந்தவுடன் மீனாவின் வாழ்க்கை தடைகள் ஒவ்வொன்றாக விலகியது. குடும்பத்தில் அமைதி, வேலைவாய்ப்பு, மன நிம்மதி வந்தது. இந்த வரி முருகன் நினைவு தடைகளை உடைக்கும் என்று சொல்கிறது. வரி 3 துடைபட்ட தண்ட கடாக முகிர்ந்து திருவடலம். முருகன் தோன்றிய போது மேகங்கள் விலகி ஒளி பரவியது. மீனாவின் மனதில் இருந்த கவலை, பயம் எல்லாம் நீங்கியது. அவள் உள்ளத்தில் அமைதி, தெளிவு, நம்பிக்கை பிறந்தது. இதுதான் முருகன் தரும் ஞான ஒளி. வரி 4 இடைப்பட்ட குன்றமும் மாமேறு வெற்பு மிடிபட்டதே. மீனாவின் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை மலை போல இருந்தது. அவள் முருகனை முழுமையாக நம்பினாள். காலப்போக்கில் அந்த பிரச்சனை கரைந்து போனது. முருகன் வேல்பட்டால் மலை கூட உடையும் என்பதே இந்த வரிக்கான அர்த்தம். இப்போது பாடலின் முழுமையான விளக்கம் பார்ப்போம். இந்த பாடல் நமக்கு சொல்லும் செய்தி: வேல் பயத்தை அழிக்கும் சக்தி, சேவல் தடைகளை உடைக்கும் தைரியம், ஒளி ஞானம் மற்றும் மன தெளிவு, மலை உடைதல், வாழ்க்கை சிக்கல்கள் தீர்வு. முருகன் என்பது நம் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையின் வடிவம். மீனா போல நாமும் முருகனை நம்பினால் வாழ்க்கை. இப்போது பாடலின் முழுமையான விளக்கம் பார்ப்போம். இந்த பாடல் நமக்கு சொல்லும் செய்தி: வேல் பயத்தை அழிக்கும் சக்தி, சேவல் தடைகளை உடைக்கும் தைரியம், ஒளி ஞானம் மற்றும் மன தெளிவு, மலை உடைதல், வாழ்க்கை சிக்கல்கள் தீர்வு. முருகன் என்பது நம் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையின் வடிவம். மீனா போல நாமும் முருகனை நம்பினால் வாழ்க்கை ஒளிவரும். முருகா நீயே துணை. ஓம் சரவண பவ.